கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவினை போட்டு வெப் சீரிஸில். அப்போ நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். தம்பி சாந்தனு நான் ஜெயிக்கணுங்கிறதா அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு ஆடும்போது உன் மனசே பதறது, ரொம்ப வலியை தருது. 73 பெரிய வயசாயா, 73 பெரிய வயசா, என்னோட 12 வயசு என்ன பையன்பா, தாங்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தி. ஒரு இரங்கல் பாடல், அன்பு என்னும் சாய்ந்தது எங்கள் அன்பு யாத்திரை உலகை மறந்தது, வாழ்வரை வாழ்ந்து விட்டு மறைந்தது, அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது. வணக்கம். பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ், எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவினை போட்டு வெப் சீரிஸில். அப்போ நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை இழந்து வாழ அவருடைய குடும்பத்திற்கும், பெரியவர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை தொட்டவர் பாக்யராஜ் சார். தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய துணைக்கண்டத்திலே அவரை போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம், ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும், அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்கள் எல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்யராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு நான் ஜெயிக்கணுங்கிறதா அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு ஆடும்போது உன் மனசே பதறது, ரொம்ப வலியை தருது. இவருக்கு மகத்தான ஒரு கலைஞனை, வளர்வதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். 17 நாளுக்கு முன்னாடி பாரதிராஜா இன்னொரு வாய்ப்பு இல்லை. கிராம கதைகளை கவித்தமா சொன்ன மகான் பாரதிராஜா போயிட்டாரு. அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்கா சொன்ன மனுஷன் இன்னொரு பாக்யராஜ் பிறக்கிறது வாய்ப்பு. 73 பெரிய வயசாயா, 73 பெரிய வயசா, என்னோட 22 வயசு சின்ன பையன், 12 வயசு சின்ன பையன்பா, தாங்கவே முடியல.
அவர் ஆத்மா சாந்தி. பாக்யராஜ் சாருடைய ஒரு 25 வருஷம் பழக்கம். நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபைட் பண்ணியிருக்கோம். அவர் இந்த நிலைமை இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. சில பேருக்குலாம் மரணமே வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதில் நம்ம பாக்யராஜ் சார் பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் அவங்க படைப்புகள் நம்ம கூட இருக்குன்றதுக்கு மட்டும் அது மறுக்க முடியாது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. வணக்கம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு துயரமான சம்பவம் ஆகிப்போச்சு. இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, உலகத்திலே வந்து கதைக்கு ஒரு மன்னன்னா அது வந்து பாக்யராஜ் சார் அவர்கள். அவரோட அற்புதமான கதையமைப்புல இன்னைக்கு தமிழக சினிமாவே வந்து கொடிகட்டி பறந்துச்சு ஒரு நேரத்தில். அவர் கூட நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் 2 பேரும் போவோம். நிறையா பேசுவார். நிறையா அவருக்கு ஐடியா இருக்கும். அவரோட சொல்கிற கதை பார்த்தா எப்படி இந்த பிறந்து தான் கற்றுக்கிட்டாரா இல்லை மேலே வந்து கற்றுக்கிட்டே வந்தாராங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கதையை அமைப்பு கொண்டவர். லாஸ்ட்டாக வந்து சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படம் குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்தில் டான்ஸ் ஆடிருந்தார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. தலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர் வந்து சாதாரண ஒரு வசீட்டர். அவர் வந்து இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். இந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் வந்து இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப ரசித்தார். ஏன்னா நாங்களும் கூட இருந்து பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்னைக்கு வந்து சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறைய பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சியாளங்கிறதுல நினைச்சு சொல்கிறேன். உடற்பயிற்சி பண்ணுங்க, வெண்ணு சாப்பிடுங்க, முத்திரைகள் கற்றுக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாரு, இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா வந்து இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னே வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் ரசிகர் பெருமக்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா பாக்யராஜ் அவர்கள் இங்கு நம்ம எல்லாம் விட்டு கொடுத்தார். இது சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு சாதாரண ஆளுக்கு மிகப்பெரிய லட்சம். அவருடைய படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் எவ்வளோ நான் வந்து ஆசைப்பட்டேன். அது நிறைவாக போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தார், அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீரை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு இரங்கல் பாடல். அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. வாழுவரை வாழ்ந்து விட்டு மறைந்தது. அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது ஐயா பாக்யராஜ் உடல் இங்கு மறைந்தது.